காத்தான்குடி அபிவிருத்தி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அதிகாரிகளோடு கலந்துரையாடல். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. காத்தான்குடி வீதி அபிவிருத்திகள் மற்றும் பிரதான வீதி தெருவிளக்குகள் ஒளிராமை தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் திங்கட்கிழமை காத்தான்குடி நகர சபையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் யு உதய ஸ்ரீதர் மற்றும் நகரசபை செயலாளர் திருமதி ரிஃப்கா சஃபின், முன்னாள் நகரசபை தவிசாளர் SHM அஸ்பர், முன்னாள் நகரசபை உறுப்பினர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இக்கலந்துரையாடல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல் அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வங்கியினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே RDA வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய மேற்பார்வையிலே புதிய காத்தான்குடி பிரதேசங்களிலே சுமார் 8 கிலோமீட்டர் அளவிலான பாதைகள் செய்யப்பட இருக்கிறது, காப்பட் பண்ணப்பட இருக்கிறது. அது தொடர்பாக இன்று ஒரு மீளாய்வு கூட்டம் நான் ஏற்பாடு செய்திருந்தேன். RDA கிழக்கு மாகாண பணிப்பாளர், பிரதம பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப, அதே போன்று இந்த உலக வங்கியினுடைய திட்டத்துக்கு பொறுப்பான திட்ட பணிப்பாளர்கள், பொறியியலாளர்கள், அதே போன்று அந்த கண்ட்ராக்ட் பெற்றிருக்கின்ற அந்த எட்வர்ட் கம்பெனியினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும், காத்தான்குடி பிரதேச செயலாளர், நகரசபை செயலாளர், நகரசபை முன்னாள் சேர்மன் உறுப்பினர்கள் பங்கு பற்றி ஒரு விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த திட்டத்தை செய்கின்ற போது சில பிரதேசங்களில் கான்கள் உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே கான்கள் கட்டாயமாக, குறிப்பாக அல்-அக்ஸா வீதி, அதே போன்று லேடிஸ் மார்க்கெட் ரோட், அதே போன்று கர்பலா வீதி, இப்படி பல வீதிகளிலே உள்வாங்கப்படாமல் இந்த கான்கள் உடனடியாக செய்யப்பட வேண்டும். அதே போன்று இந்த வேலை திட்டத்திலே இருக்க சில பிரதேசம் உள்வாங்கப்படவில்லை, அந்த பிரதேசம் உள்வாங்கப்பட வேண்டும் என்கிற பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி பேச்சுவார்த்தை நடத்தி அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அந்த இடங்களை நாங்கள் நேரில் சென்று ஒவ்வொன்றாக பார்வையிட்டு அதில் இருக்கின்ற குறைகளையும் நாங்கள் செய்தோம். அதே போன்று காத்தான்குடி பிரதான வீதியிலே மின்விளக்குகள் எரியவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களிலே நான் பார்த்து வந்தேன். அதையும் இன்று எடுத்து அது தொடர்பாக ஆராய்ந்த போது மிக மோசமான மின்விளக்குகளை நகரசபை கொள்வனவு செய்து போட்டதன் காரணத்தினால்தான் இது ஏற்பட்டது என்கின்ற உண்மையையும், இந்த வயர்களில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை, அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். என்றால் அதை மிக தெளிவாக முன்னாள் சேர்மன் தவிசாளரும் உறுதிப்படுத்தினார். எனவே CEB சொன்னது மிக கடினமான கேபிள் தான் போடப்பட்டிருக்காகவே அவைகள் உடைவது பத்தியது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற விஷயங்களும் ஆராயப்பட்டது. ஆகவே உடனடியாக அவைகள் செய்யப்பட வேண்டும், உடனடியாக அவைகள் நீக்கப்பட வேண்டும். அந்த அதுக்கு தேவையான ஒழுங்குகளை செய்து அதுக்கான வாகனங்களை மட்டக்களப்பு மாநகர பெற்று உடனடியாக புதிய லைட்டுகளை போட்டு திருத்த வேண்டும் என்று நான் உடனடியாக வேண்டும் விடுத்திருக்கிறேன். அவசரமாக அவற்றை செய்ய வேண்டும். அதே ஒன்று ஹிஸ்புல்லா மண்டபத்துக்கு முன்னால் நாங்கள் அழகாக செய்திருந்தோம், ஒழுங்கான முறையில் அவற்றை ஒரு கார்டனை செய்து கொடுத்திருந்தோம். அதை பராமரிக்காத காரணத்தில் மிக மோசமாக காடு வளர்ந்திருந்தது. அதை உடனடியாக துப்புரவு செய்து 2-3 நாட்களுக்குள் அது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும், இப்படி பல பிரச்சனைகளை பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாடினோம். அதே ஒன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை நூடாக, குறிப்பாக காத்தான்குடி சந்தியில் இருக்கின்ற குட்டின் சந்தியில் இருக்கின்ற மின்விளக்கு, அந்த சமிஞ்சை சிக்னல் லைட்ஸில் இருக்கின்ற பிரச்சனைகள் பேச உடனடியாக நாளைக்கு தீர்த்து வைப்பதாக சொல்லப்பட்டது. காத்தான்குடி பிரதான வீதியிலே அன்னாசர் வித்தியாலயத்துக்கு முன்னால் பொருத்தப்பட்ட மின்விளக்குகள் இன்னும் சரியான முறையிலே வேலை செய்யவில்லை. சில தொழில்நுட்ப காரணங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆக அதனையும் என்று உடனடியாக நீங்கள் செயற்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்ட போது அது தொடர்பிலே சில பல்கலைக்கழகங்களுடைய ஆராய்ச்சியின் பின்னர் இப்பொழுது ஒரு புதிய வேலை திட்டத்தோடு அதை மிக விரைவில் ஆரம்பிப்பது தொடர்பாக ஆராயப்பட்டது. இதையும் உடனடியாக நீங்கள் மிக விரைவிலே அந்த சிக்னல் லைட்டும் வேலை செய்ய வேண்டும், ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் மக்களுடைய விபத்துக்களை தவிர்ப்பதற்கு அந்த சிக்னல் லைட்டும் வேலை செய்ய வேண்டும். அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மிக விரைவிலே இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நாளைக்கு தீர்த்து வைப்பதாக சொல்லப்பட்டது. அதே போன்று பிரதான வீதியில் இருக்கின்ற தண்ணிகள் மழை காலங்களிலே வழிந்தோடுதல் இருக்கிற பிரச்சனைக்காக உடனடியாக கொமைனி வீதியிலும் முதலாங்குறிச்சி அந்த இதிலும் இந்த நீர்கள் வடிந்தோடுவதற்கு RDA முழுமையான ஒரு லீட் அந்த தண்ணி ஓடுவதற்கான வசதியான மிகப்பெரிய ஊர் வீதியை குறுக்கறுத்துப்பதற்கு வசதியான ஒரு செய்வதன் மூலம் பிரதான வீதி காத்தான்குடி இந்த பிரதேசங்களிலே, நகர பிரதேசங்களிலே தண்ணிகள் தேங்கி நிற்காமல் உடனடியாக வழிந்தோட முடியும் என்கின்ற
பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். இப்படி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஓட்டமாவடியிலே அவசரமாக ஒரு சிக்னல் லைட் ஒன்று ஓட்டமாவடி சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னால் பிரதான வீதியிலே பொருத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதையும் ஆர்டி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு இந்த உறுதிமொழி வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஓட்டமாவடி பிரதான வீதியிலே பல ஆக்சிடென்ட்ஸ், பல விபத்துகள் இடம்பெறுகிறது. அதை தவிர்ப்பதற்கு உடனடியாக அந்த எம்பிசிஎஸ் ரோட் ஜங்ஷனில் அந்த சிக்னல் லைட் போடப்பட வேண்டும் என்று நான் வேண்டியிருக்கிறேன். அதையும் உடனடியாக செய்வதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.